ஹரி ஓம். இங்கே வந்திருக்க அனைவரும் ஜோதிடர்கள். ஜோதிடர்கள் எல்லாரும் புகழ்பெற்று வாழணும். இனியும் ஜோதிடம் மேன்மேண்டு உயரணும். அதுக்கு முக்கியமாக எந்திர பரிகாரங்கள் பலன் தரும். கோயிலுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் எந்திரங்கள் பயன்படும். இப்போ எந்திரம் அப்படின்னா இயங்குவது. ஸோ நம்மளுக்கு நம்மளோட உடம்பில் 7 சக்ராஸ் இருக்குது. 7 சக்ராஸை நம்ம ஏற்கிறோமோன்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஆஸ் யூஷுவல் ரெகுலராக பண்ணுறோம், மந்திராஸ் கொடுக்குறோம், மந்திரா ஜபங்கள் பண்ணாலும் சக்கரம் அந்தளவுக்கு இயங்காது. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எந்திரங்கள் நம்ம தரிக்கும் போது உங்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்கும். எந்திரம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா கிமு 17,000 வருடத்துக்கு முன்னே எந்திரங்கள் இருந்திருக்கு. எந்திரங்கள் ஹிந்து சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, ஹிந்து சமணர்கள், பௌத்தர்கள் இவங்கெல்லாம் உபயோகிச்சிருக்காங்க எந்திரத்தை. இந்த எந்திரத்தை முதல்ல வேத சாஸ்திர பிரகாரம் சொல்லணும்னா மகாதேவன் தான் கொடுத்ததா வேத சாஸ்திரம் சொல்லுது. மகாதேவன் பார்வதி தேவிக்கு உபதேசித்ததாகவும் அதன் மூலம் ரிஷிகளுக்கு வந்ததாகவும், ஆக முதல் இதில் தாய் சொல்லணும்னா ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் தான் எந்திரத்தோடைய முதல் தாய். அப்போது ஸ்ரீ சக்கரத்தில் இருந்து தான் பரிவார தேவதைகள், யக்ஷினிகள் அதில் தனித்தனியாக பிரித்து அதுக்கான பீஜ மந்திரங்களை செய்து எந்திர பிரதிஷ்டா பண்ணி எந்திரங்களை கொடுக்குறோம். இப்போ எந்திரம் பார்க்குறோம் இல்லையா, எந்திரம் 5 பூதத்தோடைய தன்மை இருக்குது. ஃபஸ்ட்டு எந்திரம் எடுக்கிறோம். எந்திரம் முதல்ல ஜலத்தால் நம்ம சுத்திகரிப்போம், நீர் தத்துவம். ரெண்டாவது மந்திர உபதேசம். கண்டிப்பாக ஒரு எந்திரம்னா மந்திரம் இருக்கும். மந்திரம் எந்திர காயத்ரி பண்ணுவோம், மந்த காயத்ரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தோடைய ரிஷி, சந்தஸ், தேவதா. வெறுமே எந்திரம் எழுத முடியாது. ஒரு எந்திரத்துக்கும் ரிஷி ஈஸ்வரோ ரிஷிஹி. ஏன்னா ஈஸ்வரன் தான் கொடுத்துருக்காரு அந்த எந்திரத்தை. ஈஸ்வரோ ரிஷிஹி அனுஷ்டு சந்தஹா. இப்போ எல்லாரும் இங்கே நிறைய பேருக்கு தெரியும். ஈஸ்வரோ ரிஷிஹி அனுஷ்டு சந்தஹா ஸ்ரீமன் நாராயணோ தேவதா அப்படின்னு மகாவிஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. இதுதான் நம்ம எந்திரத்துலேயும் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஈஸ்வரோ ரிஷிஹி அனுஷ்டு சந்தஹா. எந்த தேவதா சங்கல்பம்? கணபதி ஆனெங்கில் கணபதி தேவதா, சுப்பிரமணிய தேவதா, பிரகலாமுகி. இப்போ அம்பாள் வச்சுட்டேன்னா அம்பாளோடைய சக்தி தசமகா சக்தி. அதில் இருக்கக்கூடிய தேவதா சங்கல்பமும் சொல்லி தான் நம்ம எந்திரம் பண்ணுறோம். அப்போது எந்திரத்தில் முதல்ல இருக்கிறது நீர் தத்துவம், ஜலம் கொண்டு நம்ம சுத்திகரிக்கிறோம். ரெண்டாவது மந்திரம், எந்த தேவதையோ சங்கல்பம் பண்ணி மந்திரம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பூ. கண்டிப்பாக பூங்கிறது நிலத்தத்துவம். பூ நிலத்தத்துவம். நம்ம பூ மாலைகள் எல்லாம் போடுவோம். கண்டிப்பாக ஒரு பூஜை பண்ணோன்னா பூ இல்லாமல் இருக்காது. அப்போது ஜலத்தத்துவம், மந்திர தத்துவம். மந்திரம்ங்கிறது வாயு தத்துவம். ஏன்னா நம்ம வாய் மூலயமா சொல்கிறோம். மந்திரம் காற்று மூலயமா பிரபஞ்சத்துக்கு போய் திருப்பி என்ன ஆகுது, அந்த மந்திரம் நமக்கே கிடைக்குது. இப்போ மந்திரத்துக்கு எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதற்கு சக்தி இருக்கு. ஒரு க்ளீம், ஸ்ரீம் என்ன ஒரு மந்திரம் எடுத்தாலும் அதுக்கு பீஜ மந்திரத்துக்கு சக்தி இருக்குது. சரிங்களா? அப்போ நிலத்தத்துவம் சொல்லியாச்சு. அடுத்து தீபம். தீபம் வச்சு பண்ணுவோம், இல்லைன்னா ஹோமம் பண்ணுவோம். அப்போது நெருப்பு தத்துவம் வந்தாச்சு. பஞ்சபூத தத்துவத்தில் எந்திரத்தில் 4 தத்துவம் வந்தாச்சு. ஒன்று நீர் தத்துவம், மந்திரம் வாயு தத்துவம், பூ அப்படிங்கிறது பூமி பிருத்திவி தத்துவம். ஏன்னா பூங்கிறது பூமியிலேருந்து தான் கிடைக்கிறது. அப்போ பிருத்திவி தத்துவம். தீபம் ஹோமம்ங்கிறது நெருப்பு தத்துவம். அடுத்து தான் 5வது ஆகாய தத்துவம். இந்த ஆகாய தத்துவத்தை தான்
நம்ம 4 விதமாக நீர் தத்துவம், மந்திர தத்துவம், வாயு தத்துவம், நிலத்தத்துவம், நெருப்பு தத்துவத்தோட நம்ம ரெடி பண்ணி அதை பூஜை புனஸ்காரம் பண்ணி காஸ்மிக் ஆகாய தத்துவத்தை நம்ம இதில் அப்சர்வ் கொடுக்குறோம், சக்தி கொடுக்குறோம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி, அந்த தேவதா சக்தியை நம்ம எந்திரத்தில் ஆகர்ஷணம் பண்ணுறோமா? இப்போது இதோட முடிஞ்சிடுச்சுல.